நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே கனமழையால் சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவில் வயல்களில் நீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அபிநயா, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு போல காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக கீழ்வேளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட சுமார் 15,000 ஏக்கருக்கும் அதிகமான சம்பா மற்றும் இளம் தாளடி நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கீழ்வேளூர், தேவூர், ஆலமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள விளைநிலங்கள்ல மழைநீர் தேங்கி இருப்பதால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகிறார்கள். கோவில் கண்ணாப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழக்கண்ணாப்பூர், மருதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கும் அதிகமான தாளடி நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் எவ்வாறு அதனை வடிவமைப்பது, வடிகால் வசதி போதுமானதாக இல்லை என்ற ஒரு சிரமத்தில் சிக்கி தவிக்கிறார்கள். ஏற்கனவே குறுவை சாகுபடி செய்து பெரும் நஷ்டம் ஏற்பட்ட சூழல்ல தாளடி சாகுபடியிலாவது அதை ஈட்டி விடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது விவசாயிகள் சாகுபடி செஞ்ச நிலையில அந்த மழைநீரை வடிவமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. குறிப்பாக வடிகால்களை முறையாக தூர்வாராததே இதற்கு காரணம் எனவும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கு பிரதானமாக உள்ள வடிகாலை தூர்வாராமல் அலட்சியம் செய்வதாகவும் உடனடியாக அதனை தூர்வாரி மழைநீர் வடிவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. மேலும் இந்த மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் அழுகி இருப்பதாகவும் அதன் வேர்பகுதியை எடுத்து விவசாயிகள் காண்பிக்கக்கூடிய காட்சியும் காணப்படுகிறது. ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 வரை செலவு செய்துள்ள சூழல்ல உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மழைநீரை வடிவமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் கணக்கெடுப்பு பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. முக்கிய வடிகாலான அந்த பாண்டவியாற்றிலிருந்து பிரியும் ஏடையாறு வடிகால் மற்றும் தும்பை உள்ளிட்ட வடிகாலை தூர்வார வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கை. அவ்வாறு மழைநீர் வடிந்தால் மட்டுமே அந்த பயிரை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நிலை நிலவுகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.